கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மறுபடியும் இந்த காணொளியின் மூலமாய் உங்களை பார்க்கிறது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறது. தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களை ஒருத்தர் வழி நடத்துகிறதற்கு இல்லையே என்று நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். இந்த சின்ன வயசுல நான் யாராலையும் சரியா கைட் பண்ண முடியாம நான் நிறைய ஸ்ட்ரகிள் ஆகுறேன்னு நீங்க யோசிக்கலாம். என்னை கை தூக்கி விடுகிறதற்கு யாருமே இல்லையே, இப்படி ஒரு வாழ்க்கை யாருக்குமே இருக்கக்கூடாதுன்னு நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் சரி, என்னை வழிநடத்துகிறதுக்கு ஒருவருமே இல்லையே, எனக்கு உதவி செய்கிறதற்கு ஒருவருமே இல்லையே, நான் விழுந்தாலும் கூட என்னை தூக்கி நிறுத்துகிறதற்கு ஒருவருமே இல்லையே என்று நீ இந்த ராத்திரி வேளையில ஸ்தோத்திரம் இல்லை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் நீ கலங்கி கொண்டிருக்கலாம். ராத்திரியெல்லாம் உனக்கு இதை நினைத்து தூக்கமே வராமல் இருக்கலாம். எத்தனையோ நேரம் நீ கண்ணீரினால் உன் தலையணை நினைத்திருக்கலாம். எனக்கு யார் உதவி செய்வார், என் குடும்பத்தை யார் காப்பாற்றுவார் என்று நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கலாம். எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருவருமே இல்லை என்று நீ புலம்பிக் கொண்டே இருக்கலாம். ஆனா வசனம் விதமாய் சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அது மாத்திரமல்ல, நான் உன் வலதுகையை பிடித்து, அல்லேலூயா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரே சொல்லுகிறார் வேதவசனத்தின் மூலமாக. இப்படிப்பட்ட யோசனைகளுக்குள் இருக்கிற தேவஜனமே, உன்னை பார்த்து சொல்லுகிறார், யாருமே என்னை தூக்கி விடுகிறதுக்கு இல்லை என்று சொன்னாயே, கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்ல, ஸ்தோத்திர, சங்கீதம் 27 அதிகாரம் 10 வசனம் அருமையாய் சொல்லுகிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலோ கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது எத்தனை எத்தனை ஆழமான வார்த்தைகளை பேசி இருக்கிறார் பாருங்கள். ஆம் பிரியமான தேவஜனமே, தாவீதுக்கு ஒரு ராஜரீக அபிஷேகம் இருந்தது. அந்த ராஜரீக அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கையில அவருடைய தகப்பன் அவருக்கு கை கொடுக்கவில்லை, அவருடைய தாய் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை, அவருடைய சகோதரர்கள் அவருக்கு கை கொடுக்கவில்லை, கட்டின மனைவி அவருக்கு கை கொடுக்கவில்லை, அவனுடைய மாமனாரும் மாமனும் அவருக்கு கை கொடுக்கவில்லை. அதனாலதான் அவர் சொல்றார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலோ கர்த்தர் ஒருவர் என்னை சேர்த்து கொள்ளுவார் என்று. நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, உன்னை உன் குடும்பம் கைவிட்டிருந்தாலும் சரி, உன்னை உன் பிள்ளைகள் கைவிட்டிருந்தாலும் சரி, உன்னை யார் கைவிட்டிருந்தாலும் சரி, பயப்படாதே, கர்த்தர் உன் வலதுகையை பிடித்திருக்கிறார். யார் உன்னை கைவிட்டிருந்தாலும் இயேசு உன்னை கைவிடவே மாட்டார். உன் வியாதியின் சூழ்நிலையில உன் குடும்பம் உன்னை விட்டு பிரிந்திருக்கலாம், உனக்கு வருமானம் இல்லை என்று சொல்லி பிரிந்திருக்கலாம், உனக்கு அழகு இல்லை என்று சொல்லி பிரிந்திருக்கலாம், உனக்கு திறமை இல்லை என்று சொல்லி பிரிந்திருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நீ இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன் வலதுகையை பிடித்து நடத்தும் போது நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஒருவேளை வியாதி படுக்கையில் நீங்க இருக்கும்போது உங்களை எல்லாரும் வெறுத்து இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உன் வியாதி படுக்கையை இன்னைக்கு மாற்ற போகிறார். எஸ், ரக்கதா ஷக்கதா ரபலபா லிக்கோ தியகதா ரக்க துடி கத ரபலபா. வியாதி படுக்கையில் இருக்கிற உன்னை பார்த்து எல்லாரும் வேண்டாம் என்று சொல்லி கடந்து போகும்போது இயேசு உன் வலதுகையை பிடித்து நடத்துகிறார். பயப்படாதே. உன் தகப்பனும் உன் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்ளுவார். பயப்படாதே. இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள சிக்கி தவிக்கிற தேவஜனமே, என்னோடு கூட சேர்ந்து நீ ஜெபம் பண்ணும்போது உன் சிறையிருப்பை, உன் தனிமையை, உன் நிந்தையை கர்த்தர் மாற்றுவார். உன் வியாதியை கர்த்தர் மாற்றுவார். உன் பலவீனத்தை கர்த்தர் மாற்றுவார். உன் படுக்கையை கர்த்தர் மாற்றுவார். உன் சூழ்நிலையை என் கர்த்தர் மாற்றுவார். அவராலே மாற்ற முடியும். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற தேவஜனம், எந்த சூழ்நிலையினால நான் கைவிடப்பட்டிருக்கிறேனே, என்னை காப்பாற்றுகிறதுக்கு ஒருவருமே இல்லையே, எனக்கு நன்மை செய்கிறதுக்கு ஒருவருமே இல்லையே, என்னை வழிநடத்துகிறதுக்கு ஒருவருமே இல்லையே என்று வியாதியில, பலவீனத்துல, இல்ல தனிமையில, இல்லாமையில கதறிக்கொண்டிருக்கிறாங்களோ, இன்னைக்கு இந்த ஜெபம் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றட்டும். மாற்றும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வலதுகையை பிடித்து நீர் நடத்துகிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆமென்.